ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 2A உடைய ஃபைனல் கட் ஆஃப் தான் நம்ம இன்றைக்கான வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர் நடந்த குரூப் 4 கட் ஆஃபை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 உடைய ஃபைனல் கட் ஆஃபை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கும். கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2022 நடந்த குரூப் 4 கட் ஆஃபை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 168 அபோவ் எடுத்திருந்தால் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவே பிசிஏ அண்ட் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 167 ஆனது இருந்தது. பிசிஏ முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா 160, எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 160 அபோவ் இருந்தாவே எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஜாப் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2022 பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. கம்பேரிங் டு 2024, 2022 கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா கொரோனா காரணத்தினால பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஞ்சம் சுலபமாக தான் இருந்தது. அதே குரூப் 4 பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஒரு 2 மார்க் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பேரிங் டு 2022 நீங்கள் 2-3 மார்க் பார்த்தீங்கன்னா அதிகமாக குறைவாக எடுத்திருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 2024 ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் மார்க் வேரியேஷனை பொறுத்து உங்களுக்கு வேலை என்பது கிடைக்கும். கேட்டகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் இருக்குது. அதாவது விஏஓக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் மார்க் எடுக்கணும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது, அதுக்கு ஒரு செட் ஆஃப் மார்க் எடுக்கணும். பில் கலெக்டர் ஒரு ஜாப் இருக்குது, அதுக்கு ஒரு செட் ஆஃப் மார்க் எடுக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட் இருக்குது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, மில்ட் ரெக்கார்டர் கிரேடு 3 இருக்குது, லெபார்ட்ரி அசிஸ்டண்ட் இருக்குது. இது போன்ற பார்த்திங்கன்னா நிறைய பதவி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் அபோவ் 165 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செக்யூராக இருக்கும். நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். குரூப் 4 உடைய கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் 2 அண்ட் 2A கட் ஆஃபை பார்த்துடலாம் வாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2019 குரூப் 2A பார்த்திங்கன்னா நடந்தது. அதோட கட் ஆஃப் பார்த்திங்கன்னா நான் ஜெண்டர் வைஸ் அண்ட் கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 160 ரேஞ்சில் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிடுவீங்க. அதே பிசிஎம் பார்த்தீங்கன்னா 150 அண்ட் 149 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஜென்டராக இருந்தாலும் நீங்கள் 150 மேலே இருந்தாலே குரூப் 2 அண்ட் 2Aக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடலாம். அதுவே எஸ்சி அண்ட் எஸ்டி இருந்தீங்கன்னா 145 அந்த ரேஞ்சில் மார்க் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிடலாம். நான் இங்கே ஷோ பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் 4 உடைய ஃபைனல் கட் ஆஃப். அதுவே இந்த வருஷத்தோட கட் ஆஃப் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த இயரில் நடந்த சேம் கட் ஆஃபாக தான் இந்த வாட்டியும் இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் இல்லை 2 மார்க் கூடவோ குறைச்சலாவோ இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 160 அபோவ் இருந்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக முடியும். அதே 150 மேலே இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க தான் அர்த்தம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 பார்த்தீங்கன்னா குரூப் 1 பார்த்தீங்கன்னா குரூப் 1 பார்ட்டிசிபேட் பண்ண எல்லோரும் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த ஜாபுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் எழுதலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறையவே உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நிறையவே படித்து மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு சேஃப் ஜோனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அபோவ் 160 என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஜோன் தான் நான் சொல்லுவேன். நன்றி.